பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். சக்கரத்தாழ்வார் சக்கராஜரை பற்றி இந்த பதிவில் நம்ம அந்த ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறோம். சக்கரத்தாழ்வார் சொன்னாலே எல்லாருக்குமே சுதர்சன பகவானுடைய அந்த ஒளி வட்டம், அந்த சன்னதி, அந்த சுவாமியினுடைய ஸ்வரூபம் இதான் ஞாபகம் வரும். சக்கரத்தாழ்வாரை நினைவு கொண்டாலே நமக்கு உள்ள அத்தனை பிரமைகளும், பிரமை அப்படின்னா பில்லி சூன்யம் பிரம பிசாசுகள் எல்லாமே சக்கரத்தாழ்வார் நினைச்சின்ற மாத்திரத்திலே ஓடிவிடும்பா. அப்பேற்பட்ட சுதர்சன சக்கரத்தாழ்வானுடைய ஒரு பிரபக்தி. ஒரு மந்திரத்தை சொல்லி அர்த்தம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய பிரபக்தியை பற்றி பேசுவோம். ஓம் நமோ சுதர்சன சக்கராயா ஸ்மரண மாத்திரேன பிரகடய பிரகடயா தொம் ஸ்வரூபம் மம சிந்தைய சிந்தையா மம சர்வத்திர ரக்ஷய ரக்ஷய ஸ்வாகா. இதுதான் மந்திரம். சரி, இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கலாம். எல்லா ஜனங்களுக்குமே இதனுடைய அர்த்தம் ரொம்ப சுலபமானது. எப்படின்னா, ஓம் நமோ சுதர்சன சக்கராயா, பிரம்மாண்டமாக ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய, பிரகாசமாக இருக்கக்கூடிய, சூரியனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய, வடிவமாக இருக்கக்கூடிய சக்கரராஜனே, ஓம் நமோ சுதர்சன சக்கராயா ஸ்மரண மாத்திரேன பிரகடய பிரகடயா, நான் நினைத்த மாத்திரத்தில், பிரகடய பிரகடயா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் அந்த உலக அளவிலே எனக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. தொம் ஸ்வரூபம் மம சிந்தைய சிந்தையா, நான் நினைத்த மாத்திரத்துல அந்த ஸ்வரூபம் சிந்தை என் மனதிற்குள்ள வர ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட ஒளிவட்டம் நான் நினைச்ச மாத்திரத்துல தொம் ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் இருக்கே, மம சிந்தைய சிந்தை என் மனதிற்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. தொம் ஸ்வரூபம் மம சிந்தைய சிந்தைய மம சர்வத்திர ரக்ஷய ரக்ஷய ஸ்வாகா. எல்லாருமே இந்த பதிவை கேட்கின்றவர்கள் அனைவருமே இதை மனதில் வைத்துக் கொள்ளலாம். இந்த மந்திரத்தை இது பரம ரகசியமான மந்திரம், ஆனால் எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். ஏன்னா மம சர்வத்திர ரக்ஷய ரக்ஷய ஸ்வாகா, மம என்னையும், சர்வத்திர உலகத்தையும் காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும். எப்பேற்பட்ட மகா ஒரு மந்திரம் பாருங்க. என்ன மட்டும் இல்லாது, என்ன மட்டும்னா சுயநலம், என்னையும் உலகத்தையும், உலகத்தில் உள்ள அனைவரையும் ரக்ஷ அப்படின்னா ரக்ஷையா இருந்து நீ காப்பாற்றும். மம சர்வத்திர ரக்ஷய ரக்ஷய ஸ்வாகா. அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய சுதர்சன மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்ன மாத்திரத்திலேயே நம் மனத்துல ஒரு உற்சாகம், ஒரு கம்பீரம். எப்படி நம்ம நரசிம்ம பகவானை நினைச்சிட்டாலே ஒரு தைரியம் வருதோ, அந்த மாதிரி சக்கராஜனை சொன்னாலே பாவங்களை அறுத்து தொலையக்கூடிய அளவுக்கு அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய வடிவம் இருக்கின்றது. அதனால சுதர்சன பகவானுக்கு 16 கைகள், ஷோடசம் பேர். அந்த 16 கைகள்ல 16 விதமான ஆயுதங்களோடு எம்பெருமான் சுதர்சன பகவான் காட்சியளிக்கின்றார். கிருஷ்ணாவதாரத்திலே இந்த சுதர்சன பகவான் பல இடங்கள்ல கிருஷ்ணனுக்கு அவர் கைங்கரியம் பண்ணிருக்கார். அப்படின்னா என்னன்னா, உதவிகள் செய்திருக்கார். பல இடங்கள்ல எடுத்த மாத்திரத்திலே கிருஷ்ணன் அப்படி கை தூக்கினோடனே சக்கரம் சுத்த ஆரம்பிச்சோம். பல இடங்கள்ல, ஏன்னா ராமாவதாரத்துல கிடையாது, கிருஷ்ணாவதாரத்துல பல இடங்கள்ல சக்கரராஜனை பிரயோகம் பண்ணிருக்கார். அந்த பிரயோகம் பண்ண அந்த சக்கரராஜனை நாம் புதன்கிழமை அன்று, சனிக்கிழமை அன்று துதித்தோமானால், எப்ப துதிக்கிறது அப்படின்னு, கார்த்தால 16 தடவை சுத்தணும், சாயந்தரம் 16 தடவை சுத்தணும், சனிக்கிழமை கண்டிப்பா சுத்தணும், சனிக்கிழமை சாயந்தரமும் சுத்தணும். ஏன்னா இந்த சக்கராஜனை பத்தி பலவிதமான பதிவுகள் போடலாம், அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு சக்கராஜன்ட்ட. அப்பேற்பட்ட ஒரு சக்கராஜனுடைய வைபவத்தை, இதுக்காகவே சக்கராஜனுடைய சன்னதி அப்படின்னு பார்த்தா கும்பகோணத்துல சக்கராஜனுடைய
சன்னதி தனியாகவே இருக்கு. ஒவ்வொரு சன்னதியிலையுமே சக்கரத்தாழ்வார் சன்னதி கண்டிப்பாக அந்தந்த சன்னதியில இருக்கும். அந்த சக்கராஜனை பிரத்யேகமாக நம்ம சேவித்தோமானால் புதன்கிழமையில 16 தடவை, சனிக்கிழமையில 16 தடவை, காலையிலையும் சுத்தலாம், மாலையிலையும் சுத்தலாம். அதே நேரத்தில் நமக்கு சில ஜாதக கட்டங்கள்ல சில புதன் சரியா இல்லை, செவ்வாய் சரியா இல்லை, நமக்கு சுக்கிரன் சரியா இல்லை, சூரிய பகவான் நமக்கு சரியா இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த சுதர்சன பகவானை நாம் மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டோமானால் சுதர்சன பகவானுடைய அனுகிரகத்தினால ஜாதக கட்டங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து ராசி கட்டங்களுமே கிரகங்களுமே அவர் கட்டுப்பட்டு நடக்கும். கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில வைப்ரேஷன்ல பார்த்துக்கலாம். அது அவருக்காக கட்டுப்பட்டு கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும். தீய கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும், நல்ல கிரகங்கள் அனுகிரகத்துக்கு தயாரா இருக்கும். இதுதான் சுதர்சன வழிபாட்டின் முக்கியத்துவம். பிசாசு, பில்லி, சூனியங்கள் எந்த குடும்பத்துல எது இருந்தாலும் சக்கராஜனுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அந்த இடங்கள்ல எந்த தீயதும் இருக்காது அப்படிங்கிறது சத்தியம் சத்தியம் புனசத்திய புக்ருத்திய முஜமுக்கியதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம்னு கேசவனை சாட்சியா வச்சுன்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஆகவே பக்தி ஒளி அன்பர்கள்லாம் நேயர்கள்லாம் சக்கராஜனை ஒவ்வொரு வாரமுமே புதன்கிழமை சனிக்கிழமைகள் மற்ற நாள்லையும் போய் சேவிக்கலாம், தப்பே கிடையாது. மற்ற நாள்லையும் போய் சேவித்து அவனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டோம்னா எல்லா கட்டங்கள்லேருந்தும் நம்ம மீண்டும் வருவதற்கு அவனுடைய அனுகிரகம் உண்டு. சக்கரராஜனை நம்ம எத்தனை நாள் சுத்தலாம் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பார். ஜாதக கட்டங்கள் இல்லாது நமக்கு நல்லதே நடந்தாலும், ஜாதக கட்டங்கள் மூலியமாக உள்ள கட்டங்கள் நமக்கு தீயதே நடந்தாலும் அதன் பொருட்டு 48 நாட்கள் கண்டிப்பாக அந்த சக்கரராஜனை நாம் பிரதிஷ்டம் வலம் வர வேண்டும். ஒரு சங்கல்பம் மேற்கொண்டு அந்த சக்கரராஜனை 48 நாட்கள் வலம் வந்தால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், நமக்கு ஏற்பட்ட கௌரவங்கள் பாதிக்கப்படாது, சக்கரத்தாழ்வார் காப்பாற்றுவார். பலவிதமான சந்தோஷங்கள் கிடைக்கும், வியாதிகள் நீங்கும். இதை நம்ம பக்தி உள்ள நண்பர்கள்லாம் மனதில் கொண்டு கண்டிப்பாக புதன் செவ்வாய் சனின்னு இல்லாது போனா கூட எல்லா நாட்களையும் 48 நாட்கள் அவரை பிரதிஷ்டம் பண்ணி சேவிக்கலாம். ரொம்ப பேருனுடைய கேள்விகள் என்னன்னா, நீங்க சொன்னீங்க நான் 10 நாள் சுத்தின்னு இருக்கேன். இப்போ பெண்கள் ஸ்திரீகள் அவளுக்கு சில பிரச்சனைகள் 3 நாள் பிரச்சனைகள் அப்படிங்கும் பொழுது 3 நாள் சுத்த வேண்டாம். அப்புறம் சில பேர் வெளியூருக்கு போயிடுறா, வேலையின் நிமித்தமாக வெளியூர் போயிடுறா, அவளாலையும் சுத்த முடியல அப்படின்னா எவ்வளவு நாட்கள் நம்ம சுத்தலையோ, எவ்வளவு நாட்கள் நமக்கு அது கிடைக்கலையோ அவ்வளவு நாட்களும் சேர்த்து வைத்து திரும்ப வரும்பொழுது அதை நம்ம செஞ்சுக்கலாம். அதனால தப்பே கிடையாது. ஒண்ணு, நீங்கள் எங்க வேலையில இருந்தாலுமே எந்த இடத்தில் நின்றாலுமே 3 நாள் கழித்து அந்த ஸ்திரீகள் மறுபடியும் கோயிலுக்கு வந்தாலுமே மறுபடியும் சக்கரராஜனை நினைத்து கொண்டு, நான் சொன்னேன் இல்லையா, மம சர்வத்திர ரக்ஷே ரக்ஷே ஸ்வாகா, எப்பொழுது எந்த நேரத்திலையுமே அவர் தயாராக இருக்கார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருடைய நிலையில அவர் காப்பாற்றுவதற்கு ரெடியா இருக்கார். அதனால நமக்கு விட்டு போயிடுத்தோ, நம்ம விட்டுட்டோமோ, நமக்கு மறுபடியும் இது கிடைக்காதவங்கலாம் கிடையாது. நீங்கள் அதை நேரத்தெல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் வந்து சேவித்தால் கூட அது டிஸ்கண்டினியூ கிடையாது, கண்டினியூஷன் கண்டிப்பாக ஆகும். 48 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு வரமுறை. நம்மளுடைய எண்ணத்திற்கேற்ப அந்த 48 நாள் முடிவதற்குள்ளேயே நடக்கலாம். பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். பாசிட்டிவா திங்க் பண்ணாலே சக்கரராஜன் முடிச்சு கொடுத்துருவார். சப்போஸ் முடியல அப்படின்னா 40 நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்தோம்னால் பகவான் எதுக்காக இப்படி டிலே பண்றாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே அவர் சால்வ் பண்ணிடுவார். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்ம இந்த பக்தியை பண்ணணும். பக்தி பிரயோகங்கிறது தனி, அதை பண்ணினோமானால் அவர் சால்வ் பண்ணிடுவார். ஆகவே இந்த பக்தி ஒளி நேயர்கள்லாம் சக்கரராஜன்ட்டு அவ்வளவு ஒரு பிரீத்தியை வச்சுன்னு பண்ணினோமானால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார். மங்களானி பவந்து.